பூமிக்கும் சகல அதிகாரம் படைத்த நல்ல பிதாவே, இந்த கால வேளையிலும் சமூகத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். இந்த வார்த்தைகளுக்காக நாங்கள் செபிக்கிறோம். இந்த வார்த்தைகளை கொடுக்கிற அடியனை கர்த்தர் மறைத்து நீ வெளிப்படும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, வந்திருக்கிற ஜனங்களுக்கு உடைய வார்த்தைகள் பிரோஜனமாக இருக்கட்டும். ஆண்டவரே, நீர் அப்பா மறைத்து வெளிப்படுகிறதற்காக ஸ்தோத்திரம். இயேசு நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தர் ஆராதிக்கும்படியாய் கடந்து வந்திருக்கிற உங்கள் அனைவரையும் மீண்டும் வரப்போகிற இயேசு நாமத்தினாலே நான் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். உபாகமத்தின் புஸ்தகம் 28ஆம் அதிகாரம். உபாகமத்தின் புஸ்தகம் 28ஆம் அதிகாரம், அதனுடைய 2வது வசனம். கர்த்தருடைய நாம் மகிமைப்படுவதாக. 1வது வசனத்தை வாசிக்கும் போது கீழ்ப்பகுதியில, அவர் சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால் உன் தேவனாகிய கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார். கர்த்தருடைய பரிசுத்த நாம் மகிமைப்படுவதாக. ஆண்டவரே, இந்த காலை வேளையில கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு ஏற்ற காரியங்களை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி செபித்துக் கொண்டிருந்த போது கர்த்தர் இந்த வசனத்தை, இந்த வார்த்தையை எனக்கு கொடுத்தார். என்னவென்று சொன்னால், கர்த்தரின் சத்தத்திற்கு செவி கொடு என்று சொல்லி. அல்லேலூயா. கர்த்தருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கும் போது இந்த 28ஆம் அதிகாரத்துல நீங்க 1 நீங்க கடைசி வரைக்கும் வாசிக்கலாம். அதுல 15 வரைக்கும் வாசிக்கும் போது, சரி 14 வரைக்கும் வாசிக்கும் போது ஆசீர்வாதங்கள், அதுக்கு கீழே 15 வாசிக்கும் போது சாபங்கள் வரும். அல்லேலூயா. ஏன்னா ஆண்டவர் 2 விதமா பிரிச்சிருக்கிறார். சத்தத்துக்கு செவி கொடுக்கும் போது என்ன நடக்கும், செவி கொடுக்கலைன்னா என்ன நடக்கும் என்று சொல்லி ஆண்டவர் 2 விதமாய் ஆண்டவர் அதை பிரித்து தெளிவாக இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அவர் தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிறார். இது என்ன, இது எதுக்குன்னா, மோசே மரிப்பதற்கு முன்பாக இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தேவன் கொடுத்த கட்டளைகளை நினைவு கூறும்படியாக மோசே இந்த காரியங்கள் எல்லாம் சொல்றார். 27ஆம் அதிகாரம் 1வது வசனம் வாசிக்கும் போது, பின்னும் மோசே இஸ்ரவேல் மூப்பரோடு கூட இருக்கையில் ஜனங்களை நோக்கி, நான் இன்று உங்களுக்கு விதிக்கிற கட்டளைகள் எல்லாம் கை கொள்ளுங்கள் என்று சொல்லி, உன் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கும் தேசத்திற்கு நீங்க போக யோர்தானை கடக்கும் நாளிலே நீ பெரிய கல்லுகளை நட்டி அவைகளுக்கு சாந்து பூசி என்று சொல்லி அந்த மோசே சொல்றாரு. நீ யோர்தானை கடக்கும் போது நான் சொன்ன காரியங்களை நீ மனதில் வைத்துக் கொள் என்று சொல்லி மோசே மரிப்பதற்கு முன்பாகவே கர்த்தர் சொல்லிய வேண்டிய காரியத்தை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தெளிவாக நினைவு ஊட்டுகிற அதிகாரம் தான் 28ஆம் அதிகாரம். அல்லேலூயா. அதான் சொல்றாரு, இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளையின்படியெல்லாம் செய்ய நீ கவனமாய் இருக்கும்படிக்கு அவருடைய சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால். அல்லேலூயா. பாருங்க, உண்மையாய் கர்த்தருடைய சத்தத்திற்கு செவி கொடுப்பாயானால் நான் கொடுக்கும் ஆசீர்வாதம் உனக்கும் உன் சந்ததிக்கு வந்து பலிக்கும் என்று சொல்லி, நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்துக்கு செவி கொடுக்கும் போது இப்பொழுது சொல்லப்படும் ஆசீர்வாதங்கள் எல்லாம் உண்மையில் வந்து பலிக்கும். நீங்க வீட்டுல போய் வாசிச்சு கொள்ளுங்க. அதுல இருக்க சொல்லப்பட்டிருக்க 2 காரியத்தை மாத்திரம் உங்கள் மத்தியில் நான் ஆசைப்படுகிறேன். கர்த்தர் பெரியவராக இருக்கிறார். அல்லேலூயா. ஒன்று, நீ கையிடும் வேலையிலே கர்த்தர் ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவார். கர்த்தருடைய சத்தத்திற்கு நீ செவி கொடுத்து நடக்கும் போது நீ கையிட்டு செய்கிற வேலைகளிலே ஆண்டவர் முதலாவது ஆசீர்வதிப்பார். 2வது, கர்த்தருடைய சத்தத்திற்கு செவி கொடுத்து நீ கீழ்ப்படிந்து நடக்கும் போது உங்கள் குடும்பம் ஆசீர்வதிக்கப்படுவதாக இருக்கும். அல்லேலூயா. வாசிக்கலாம். கர்த்தர் நாம் மகிமைப்படுவது 8வது வசனம் வாசிக்கும் போது, உபாகமத்தின் புஸ்தகம் 28 8வது வசனத்தை வாசிக்கும் போது, இதுல சொல்லப்பட்டிருக்கிற 8வது ஆசீர்வாதம் என்னவென்று சொன்னால், கர்த்தர் உன் களஞ்சியங்களிலும் நீ கையிடும் எல்லா வேலையிலும் உனக்கு ஆசீர்வாதம் கட்டளையிடுவார். எப்படி என்று சொன்னால், கர்த்தருடைய சத்தத்திற்கு நீ செவி கொடுத்து நடக்கும் போது ஆண்டவர் நீ கையிட்டு செய்கிற வேலைகளில் ஆண்டவர் ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவது மாத்திரமல்ல, உனக்கு கொடுக்கும் தேசத்திலே உன்னை ஆசீர்வாதமாக. ஆண்டவர் எனக்கு ஒரு தேசத்தை கொடுக்கிறார் என்று சொன்னால், அந்த தேசத்திலே ஆண்டவர் என்னை ஒரு வெறுமையான பாத்திரமாக அல்ல, நிரம்பி வழிகிற பாத்திரமாய் நிறைவான ஆசீர்வாதத்தை தந்து நடத்துகிற தேவன் அவர் என்னோடு கூட. அல்லேலூயா. ஒரு வேலை ஸ்தலத்தில் ஆண்டவர் என்னை வைத்திருக்கிறார் என்று சொன்னால், அந்த ஸ்தலத்திலே என்னை கொண்டு ஆண்டவர் செய்ய வேண்டிய காரியத்தை செய்ய எம்மேல் சித்தம் வைத்திருக்கிறார்.
அல்லேலூயா. நான் கையிட்டு செய்கிற வேலையில ஆசீர்வாதம் முதலாவது வேண்டும் என்று சொன்னால் கர்த்தருடைய வார்த்தைக்கு நான் செவி கொடுக்க வேண்டும். அது உண்மையாய் செவி கொடுக்க வேண்டும். இங்க கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்ட அநேக தேவ பிள்ளைகள் உண்டு. அதில் ஒரு சில காரியங்களை மாத்திரம் சொல்லுகிறேன். அவர் எப்படிப்பட்ட சூழ்நிலையிலே கர்த்தருடைய சத்தத்துக்கு செவி கொடுத்தார்கள் என்று சொல்லி வாசிக்கும் போது வாசிக்கலாம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 30ஆம் அதிகாரம் அதனுடைய 27வது வசனம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 30ஆம் அதிகாரம் அதனுடைய 27வது வசனம். அப்பொழுது லாபான் வாசிக்கலாம். இங்க லாபான் ஒரு வார்த்தை சொல்றாரு, நீ உன் கண்களிலே எனக்கு தயவு கிடைத்ததே ஆனால் நீ இரு, உன் நிமித்தம் கர்த்தர் என்னை ஆசீர்வதித்தார். யாரை பார்த்து சொல்றாரு? யாக்கோபை பார்த்து சொல்றாரு. யாக்கோபை பார்த்து அவர் சொல்லும் போது என்ன சொல்றாரு? உன் நிமித்தம் கர்த்தர் என்னை ஆசீர்வதித்திருக்கிறார். அல்லேலூயா. உன் நிமித்தம் கர்த்தர் என்னை ஆசீர்வதிக்கிறார். நான் செய்கிற காரியம், நான் கையிட்டு செய்கிற வேலையில ஆண்டவர் என்னை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொன்னால் கர்த்தருடைய சத்தத்துக்கு நான் செவி கொடுக்க வேண்டும். அல்லேலூயா. யாக்கோபு தன் சகோதரன் ஏசாவுக்கு பயந்து தன் தேசத்தை விட்டு போகும்போது ஆண்டவர் யாக்கோபுக்கு ஆசீர்வாதங்களை தருகிறார். வாசிக்கலாம். 28ஆம் அதிகாரம் அதனுடைய 13வது வசனம் வாசிக்கும் போது கர்த்தருடைய வார்த்தைக்கு சத்தத்திற்கு யாக்கோபு செவி சாய்க்கிறார். வாசிக்கலாம். 28ஆம் அதிகாரம் அதனுடைய 13வது வசனம். அல்லேலூயா. யாக்கோபு தன்னுடைய சகோதரனாய் இருக்கிற ஏசாவுக்கு பயந்து தன்னுடைய தேசத்தை விட்டு கடந்து வராரு. வந்த போது என்ன நடக்குதா? அவர் இடத்துல படுத்துக்கொண்டு சூரியன் அஸ்தமித்தது. அவர் படுத்துக்கொண்டார். படுத்துக்கொண்ட போது ஒரு சொப்பனம் காண்கிறார். எப்படி என்று சொன்னால், பூமிக்கும் வானத்துக்கு ஒரு ஏணி வைக்கப்பட்டிருக்கிறது. அவர் தேவதூதர்கள் ஏறி இறங்கி கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லி இதை பார்த்த உடனே அப்பொழுது கர்த்தர் மேலிருந்து யாக்கோபுக்கு பேசுறாரு, நான் உனக்கு கொடுக்கும் இந்த ஈசாக்கு தேவமை படுத்திருக்கிற அந்த பூமியை உனக்கும் உன் தேசத்துக்கும் உன் சந்ததிக்கும் தருவேன் என்று சொல்லி இது எல்லாம் பெற்றுக்கொண்ட யாக்கோபு எங்க போறானா? லாபான் வீட்டுக்கு போகிறான். என்னென்று சொன்னால், ஈசாக்கு சொல்றாரு, நீ கானானுடைய குமாரத்தில பெண் கொள்ளாமல் என்னுடைய இனத்தாகிய உன் தாய்மாமன் வீட்டுக்கு போய் என்று சொல்லி லாபான் வீட்டுக்கு அனுப்புகிறான். லாபான் வீட்டுக்கு வந்தபோது லாபான் யாக்கோபை ஏற்றுக்கொண்டு தன்னுடைய ஆடுகளை மேய்க்கும்படியாக யாக்கோபுக்கு வேலை கொடுக்கிறான். வேலை கொடுத்த போது யாக்கோபு அந்த வேலையை எப்படி செய்கிறாரா? திறன்பட செய்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். அல்லேலூயா. தன் கொடுக்கப்பட்டிருக்கிற வேலையில, தன் கொடுக்கப்பட்டிருக்கிற பொறுப்புல உண்மையாய் இருந்தது நிமித்தமாக யாக்கோபு நிமித்தமாக லாபானுடைய வீடு ஆசீர்வதிக்கப்படுகிறது. அல்லேலூயா. அதுதான் சொல்லப்பட்டிருக்கிறது, லாபான் உன் நிமித்தம் கர்த்தர் என்னை ஆசீர்வதித்திருக்கிறார் என்று சொல்லி. இப்படி இருக்கும் போது அவன் ஆசீர்வதிக்கிறார். 30ஆம் அதிகாரத்தில் 30வது வசனம் வாசிக்கும் போது அவன், நான் வரும் முன்னே உமக்கு இருந்தது கொஞ்சம், நான் வந்த பின்பு கர்த்தர் உம்மை ஆசீர்வதித்தினால் அது மிகவும் பெரிய இருக்கிறது. இனி நான் என் குடும்பத்திற்காக சம்பாத்தியம் பண்ணுவது எப்பொழுது என்று சொல்லி குடும்பத்தை நினைக்கிறார். இல்லையா? அது வரைக்கும் தன்னுடைய மாமனுக்காக, அவருடைய மனைவி ராகேலுக்காக, லேயாளுக்காக வேலை செஞ்சு மாமனாருடைய வீட்டை ஆசீர்வதித்த யாக்கோபு என்னுடைய குடும்பத்திற்காக நான் எப்பொழுது கையிட்டு வேலை செய்ய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வேன் என்று சொல்லி அவன் கேட்டபோது சொல்றான். 32வது வசனத்திலிருந்து 42வது வசனம் வாசிக்கும் போது யாக்கோபு என்ன கேட்கிறாரா? என் சம்பளம் என்னவென்று சொல்லி லாபான் கேட்டபோது அவன் யாக்கோபு சொல்றான், ஆடுகள் பொழிவது, அதாவது புள்ளியும் வரி. நீங்க வாசிக்கும் போது நீ வீட்டில் போய் வாசிங்க, தெளிவா சொல்லப்பட்டிருக்கு. புள்ளி வரி உள்ள ஆடெல்லாம் எனக்கு, மற்றதெல்லாம் உனக்கு அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு தான் பிரிப்பார். ஆனா யாக்கோபு எத்தனா இருக்கிறான்? அப்பேற்பட்ட யாக்கோபு என்ன செய்கிறான்னா, பெலனுள்ள ஆடுகள் பொழியும், பெலனுள்ள ஆடுகள் குட்டிகளை ஈன்றும் போது அதுக்கு முன்பாக தண்ணி குடிக்க வரும்போது அந்த பட்டைகளை உரிச்சு அது போல போடுவான். அதே போல குட்டிகளை வரி உள்ளதான் புள்ளி உள்ளதான் இருக்கும். ஆனா பலவீனம் உள்ள, பலமுள்ளது இல்லை, பலவீனம் உள்ள வரும்போது அது போல செய்ய மாட்டான். அதெல்லாம் மாமனாருக்கு ஒதுக்கி வைப்பான். இப்படி அவன் ஒதுக்கி வைக்கும் போது அவனுக்கு உண்டான ஆசீர்வாதத்தை ஆண்டவர் இரட்டிப்பாய் ஆசீர்வதிக்கணும். அல்லேலூயா. அவன் கையிட்டு செய்த அந்த ஆடுகளை மேய்த்த அந்த காரியத்தில் ஆண்டவர் அவனுக்கு இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை தந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். அல்லேலூயா.
தனித்தனியா பிரித்தான். இது நிமித்தம் குடும்பத்தோட சண்டை வந்துச்சு. யாக்கோபு என்ன பண்ணா, என்னுடைய ஆடுகள் எல்லாம் லாபம் என்ன சொல்ற, என் ஆடுகளை நீ திருடிட்டேன்னு சொன்னான். இது மிகவும் அவருக்கு என்ன பண்றா, அந்த வார்த்தையை கேட்டபோது யாக்கோபு மிகவும் ஒரு உடைந்து போன சூழ்நிலை இருந்தபோது நான் சொல்றான், 3 நாள் பிரயாண தூரத்துல என்னோட ஆடுகளை வெய்யன்னு சொல்லிட்டாரு. ஏன்னா 3 நாள் போய் திருட்டு வர முடியாதுல்ல, அதனால 3 நாள் பிரயாணத்தில் வெய்ய அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் அவனோட ஆடுகளை தனித்தனியாக பிரிக்க ஆரம்பிச்சான். சரியா, அவன் கையிட்டு செய்கிற வேலையில அவனுக்கு வந்த ஆசீர்வாதத்தை தனியாக பிரித்து வைத்தான். பிரித்து வைத்த போது ஆண்டவர் சொல்லுகிறாரு, அவனை ஆண்டவர் இரட்டிப்பாய் ஆசீர்வதித்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். அல்லேலூயா. ஆடுகளை தனித்தனியா பிரித்து வைத்தான். அதுக்கப்புறம் லாபானுடைய முகம் வேறுபட்டது. 31ஆம் அதிகாரத்துல 2வது வசனம் வாசிக்கும் போது, லாபானின் முகத்தை யாக்கோபு பார்த்த போது அது நேற்று முந்தைய நாள் இருந்தது போல் இல்லாமல் வேறுபட்டிருந்தது. ஏனென்றால் கர்த்தர் யாக்கோபை ஆசீர்வதித்தார், கையிட்டு செய்த வேலையை ஆசீர்வதித்தார், ஆடுகளை பெருக பண்ணினார். அவனை ஐஸ்வர்யவனாக ஆண்டவர் அவன் ஆசீர்வதிக்க ஆரம்பித்த போது அவனுடைய மாமனார் அவனை கண்டு பொறாமைப்பட ஆரம்பித்தார். வாக்குவாதம் உண்டானது. சொல்றாரு, அவன் தகப்பன் 10 நாள் என்ன 10 முறை என்ன சம்பளத்தை வாசிக்கலாம். அந்த வசனத்தை 7வது வசனம் 31ஆம் அதிகாரம் 7வது வசனம். நீ வேலை செய்யற இடத்துல, நீ வேலைக்கு போகிற இடத்துல உங்களுக்கு விரோதமா எத்தனை பேர் தைரியமா நில்லுங்க, கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். 10 முறை சம்பளத்தை மாத்திட்டார் லாபான். உங்கள் தகப்பனோ என்னை வஞ்சித்து என் சம்பளத்தை 10 முறை மாற்றுறார் என்று சொல்றார். இல்லையா, நீ கையிட்டு செய்கிற வேலையில உனக்கு ஆசீர்வாதம் வேணும் என்று சொன்ன முதலாவது கர்த்தருடைய சத்தத்திற்கு செவி கொடுத்து கீழ்ப்படிந்து நடக்கும்போது ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்து நடத்த வல்லமுள்ளவராக இருக்கிறார். இல்லையா, அவன் 10 முறை சம்பளத்தை மாட்டிட்டாரு, ஆனா தீங்கு செய்ய கர்த்தர் எனக்கு இடம் கொடுக்கவில்லை. இல்லையா, நம்ம வேலை செய்கிற ஸ்தலத்தில் இதே போல் நிறைய காரியங்கள் உண்டு. சம்பளத்தை மாத்துவாங்க, இந்த வேலை நீ செய்யாத, தடை பண்ணுவாங்க, எல்லாம் கவலைப்படாத, கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். இல்லையா, நீ கர்த்தருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிந்து நீ வசனத்தை வாசித்து ஜெபிக்கிற தேவ பிள்ளையா நீங்க இருப்பீங்கன்னு சொன்னா ஆண்டவர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். இல்லையா, 2வது ஈசாக்கு கர்த்தருடைய சத்தத்துக்கு செவி கொடுத்து அந்த தேசத்திலே விதைவித்துவதான 100 மடங்கு பலனை காண செய்தார். அல்லேலூயா. நேற்று கடந்த வாரத்திலே இந்த வசனத்தை நம்ம தியானித்திருக்கிறோம். கர்த்தர் சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து ஈசாக்கு அந்த தேசத்திலே இருந்தான். அந்த தேசத்தில் இருந்த போது 26ஆம் அதிகாரம் 12வது வசனம், ஈசாக்கு அந்த பஞ்ச காலத்திலே விதைவித்த போது கர்த்தர் அவனை 100 மடங்கு ஆசீர்வதித்தார். அல்லேலூயா. அவன் கையிட்டு செய்த வேலையில் ஆசீர்வாதம். நம்ம என்ன கையிட்டு செய்யறோமோ கர்த்தர் ஆசீர்வாதத்தை கட்டிடுகிறார். அல்லேலூயா. யோசேப்பை குறித்து பார்க்கும்போது, யோசேப்பு தன்னுடைய சகோதரனாலே வெறுக்கப்பட்ட ஒரு சூழல் இருந்தபோது எகிப்துக்கு அடிமைத்தனத்தால் கொண்டு போனான். எகிப்தில 7 வருஷம் பஞ்சம் வரப்போகுது, 7 வருஷம் செழிப்பா தானியம் எல்லாம் சேர்த்து வைத்தான். யோசேப்பிலிருந்து எகிப்து தேசம் எங்கும் ஆசீர்வதிக்கப்பட்டது. அல்லேலூயா. ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கிற பொறுப்புல நீங்க உண்மையாய் இருக்கும்போது, கர்த்தருடைய சத்தத்துக்கு செவி சாய்த்து உண்மையாய் கொடுத்த வேலையில் உண்மையாய் இருக்கும்போது அந்த காரியத்திலே ஆண்டவர்கள் ஆசீர்வதிக்க வல்லப்படுகிறார். அல்லேலூயா. யோசேப்பு நினைத்திருந்தா தன்னோட சகோதரர்கள் என்ன வேணா செய்திருக்கலாம், ஆனா அவர் செய்யல. பஞ்சகாலம் வந்தபோது தன்னோட குடும்பத்தை அவர் போஷித்து காப்பாற்றினார். அல்லேலூயா. ஏனென்றால் யோசேப்பு அந்த 7 வருஷம் அந்த 7 வருஷம் செழிப்பான நாளில தானியத்தை எல்லாம் கொண்டு வந்து களஞ்சியத்தில் சேர்த்து வைத்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். நீ கையிட்டு செய்கிற வேலையில ஆண்டவர் உங்களுக்கு ஆசீர்வாதம் கட்டளையிடுகிறார் இருக்கிறார். 43வது வசனம் வாசிக்கும் போது ஆதியாகமத்தின் புஸ்தகம் 30ஆம் அதிகாரத்தில் 43ஆம் வசனம் வாசிக்கும் போது மிகவும் விருத்தி அடைந்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். வாசிக்கலாம். இதெல்லாம் கண்டபோது லாபானுக்கு என்ன வந்தது? நேற்றைக்கு இருந்த முகம் இன்னைக்கு இருந்த முகம் அடுத்த நாள் இல்லை. மாமனார் மருமகனை கண்டு பொறாமப்படுகிறான். இவ்விதமாய் அந்த புருஷன் யார் நினைச்சால் யாக்கோபு விருத்தி அடைந்து திரளான ஆடுகளும் வேலைக்காரரும் ஒட்டகளும் கழுதுகளும் உடைய ஒரு ஐஸ்வர்யவனாக ஆண்டவர் அவனை ஆசீர்வதித்தார். என்ன செய்த காரியம்? கர்த்தருடைய சத்தத்துக்கு செவி கொடுத்து தான் கையிட்டு செய்த வேலையிலே ஆண்டவர் அவனை ஆசீர்வாதத்தை கொடுத்தார். அல்லேலூயா. 32ஆம் அதிகாரத்திலே 10வது வசனம் வாசிக்கும் போது யாக்கோபு சொல்றாரு, அவன் அங்கிருந்து கடந்து வரும்போது எப்படி தெரியுமா கடந்து வந்தாரு? வெறும் கையோட தான், ஒரே ஒரு கோடு தான். அந்த குச்சியை பிடிச்சு கொண்டு தான் அவன் யாக்கோபு வந்தான்.
ஆனா ஆண்டவர் ஆசீர்வதித்து எப்படி தெரியுமா? அடியேனுக்கு தேவரீர் காண்பித்த எல்லா தயவுக்கும் எல்லா சத்தியத்துக்கும் நான் எவ்வளவு வேணும் பாத்திரம் அல்ல. நான் கோலும் கையுமாய் இந்த யோர்தானை கடந்து போனேன். இப்பொழுது இவ்விரண்டு பரிவாரங்களை உடையவனான என்று சொல்லி 2 பரிவாரம் எல்லாம் 200 அந்த வசனத்தை 14 வசனத்தை வாசிக்கும் போது 200 வெள்ளாடு 20 வெள்ளாட்டு கடாக்களையும் என்று சொல்லி அவன் தனித்தனியா பிரிக்கிறான். செம்மறியாடு என்று சொல்லி வெள்ளாடு கடாக்கள் தனித்தனியா பிரிக்கிறான். இதெல்லாம் யாருக்கு தெரியுமா? ஈசாவுக்கு அனுப்புறது. இதெல்லாம் போனதுக்கு அப்புறம் ஒரு பங்கு தனியா இருக்கு. அவதான் சொல்றாரு, ஆண்டவரே நான் வெறும் கையா தான் நான் கடந்து வந்தேன், ஆனா என் கையிட்டு செய்த வேலையில எல்லாம் எனக்கு ஆசீர்வாதத்தை கட்டளிட்டீங்களே. அதான் சொல்றாரு, தேவரீர் காண்பித்த எல்லா தயவுக்கும் நான் பாத்திரம் அல்ல, சத்தியத்துக்கு நான் பாத்திரம் இல்ல, ஆனாலும் கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறீர் என்று சொல்லி ஜனங்கள் அறியத்தக்கதாக ஒரு பெரிய அற்புதத்தை கர்த்தர் செய்தார். அல்லேலூயா. தேவன் யாக்கோபை ஆசீர்வதித்தனால தான், கையிட்டு செய்த வேலையில் ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொண்டதனால தான் அவனுடைய குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட்டது. 2வது, குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும் என்று சொன்னால் கர்த்தரின் சத்தத்திற்கு செவி கொடுத்து நடக்கும் போதுதான் நம்முடைய குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும். அல்லேலூயா. கர்த்தரின் சத்தத்துக்கு செவி கொடுக்க வேண்டும். நம்ம செய்ய வேண்டியது குடும்ப ஜெபம் நமக்கு முக்கியம். அல்லேலூயா. இரவு நேரத்திலே நீங்க படுக்கிறதுக்கு முன்பாக குடும்பமாய் நீங்க ஜெபிப்பது முக்கியம். வேதத்தை அதிகமாய் தியானிப்பது முக்கியம். சும்மா இருக்கிற நேரத்துல வேலையெல்லாம் முடித்து விட்டு ஒரு ரெயிலர் காலையில் எந்திரிச்சதுமே ரெயில் ஒரு 2 அதிகாரம் 3 அதிகாரம் வாசிச்சு நீங்க செயல்பட்டு பாருங்க. கர்த்தர் உங்களை உங்களை நடத்துகிற விதங்கள் வித்தியாசமாயிருக்கும். அல்லேலூயா. நீங்க அதிகாலையில் எழுப்பி ஜெபித்துட்டு வேதத்தை நீங்க வாசித்து, ஆண்டவரே இந்த நாளிலே என்னை நடத்துங்கன்னு சொல்லி நீங்க பாருங்க, உங்க குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும். அல்லேலூயா. வாசிக்கலாம். ஆதியாகமத்தின் புத்தகம் 12ஆம் அதிகாரம் அதில் 1-7 வசனங்கள் வாசிக்கும் போது இது நமக்கு தெரிந்த வேத பகுதி தான். ஆபிரகாமை குறித்து நம்ம அதிகமாக தியானித்திருக்கிறோம். இதனாலும் கர்த்தர் நம்மோடு இடைவிடுவாராக. ஆபிரகாம் தேவனுடைய சத்தத்திற்கு செவி கொடுத்து கீழ்ப்படிந்தான். செவி கொடுத்தது மாத்திரமல்ல, அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தான். அவர் சொல்றாரு, கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்திற்கு போ என்று சொன்ன உடனே ஆபிரகாம் ஒரு கேள்வி கேட்கல, நீ யாரு, எதுக்காக என்னை கூப்பிடுறீங்க, நான் எதுக்கு வருவேன்னு சொல்லி ஆபிரகாம் ஒரு வார்த்தையும் கேட்கல. அந்த வார்த்தையின் சத்தத்தை கேட்ட உடனே அவன் கீழ்ப்படிந்து ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன் என்று சொன்ன உடனே கர்த்தர் என்ன பண்றாரு? 4வது வசனத்தில் வாசிக்கிற ஆபிரகாம் என்ன பண்றாரு? 4வது வசனம், சொன்ன உடனே கிளம்புறாரு. அவன் தகப்பனையும் விட்டுட்டாரு, தேசத்தையும் விட்டுட்டாரு, சொந்த பந்தம் எல்லாத்தையும் விட்டுட்டாரு, கிளம்புறாரு. கிளம்புன உடனே ஆண்டவர் சொல்றாரு, அவனோடு கூட ஆபிரகாம் தன் மனைவியாக சாராயும் தன் சகோதர குமாரனையும் லோத்தையும் தங்கள் சம்பாதித்திருந்த தங்கள் சம்பாதித்த எல்லாவற்றையும் ஆரானிலே சுதந்திரித்த ஜனங்களையும் கூட்டிக் கொண்டு அவர்கள் கானான் தேசத்துக்கு புறப்பட்டு போய் கானான் தேசத்திலே சேர்ந்தார்கள் என்று சொல்லிப்பாங்க. அல்லேலூயா. அங்கிருந்த வீட்டுக்கு உண்டான காரியங்கள் எல்லாத்தையும் எடுத்துக்கொண்டு போறாரு. போனதுக்கு அப்புறம் அங்க என்ன பண்றாரு? பஞ்சம் உண்டாயிருக்கிற நாளிலும் கூட கர்த்தருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கிறது. ஆபிரகாம் நாட்டில் பஞ்சம் வந்தது. எகிப்துக்கு போலாம் என்று சொல்லும் போது எகிப்து நிமித்தமாக சாராள் நிமித்தமாக ஆபிரகாம் கொலை செய்வான் என்று சொல்லி அவரை சகோதரன் சொல்றான். ஆனா ஆண்டவர் அவன் தேவ மனிதன் என்று சொல்லி ஆபிரகாம் தன்னை சத்தத்துக்கு செவி கொடுத்த தேவ மனிதன் என்று சொல்லி அவள் நிமித்தம் பார்வோன் வீட்டை பாதித்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆபிரகாம் தேவனுடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிந்து கடந்து போனான். கர்த்தர் அவன் ஆசீர்வதித்தார். அது மாத்திரமல்ல, 13ஆம் அதிகாரம் 1-7 வசனம் வாசிக்கும் போது ஆபிரகாம் அவன் மனைவியும் அவனோடு உண்டான யாவையும் அவனோட லோத்தும் எகிப்தை விட்டு தென் திசை வந்து ஆபிரகாம் மிருக ஜீவனங்கள் வெள்ளையும் பொண்ணுமான ஆஸ்திரேலிய உடைய சீமானா இருந்தான் என்று சொல்லிப்பார். இல்லையா? ஆனா 1ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்க அவன் முன்னா எல்லாவற்றையும் தான் எடுத்துட்டு போனான். ஆனா 13ஆம் அதிகாரத்துல கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து இருந்த போது கர்த்தர் அவன் என்ன சொல்றாரா? அவன் சீமானா இருந்தான் என்று சொல்லி பார்க்கிறார். ஒரு ஜெமின போல இருந்தான், பொண்ணுமான அஸ்திகளை உடைய சீமானா இருந்தான். அங்க அவனுடைய ஆட்டு மண்ட லோத்துடைய வேலைக்காரர்களுக்கும் ஆபிரகாமுடைய வேலைக்காரர்களுக்கும் சண்டை வருது. பூமி அவர்களை தாங்க கூடாத ஒரு பெரிய ஆசீர்வாதம் ஆபிரகாமுக்கு உண்டானது. வாசிக்கலாம். 6வது வசனத்தை வாசிக்கும் போது
ரெண்டு பேரும் சேர்ந்து இருக்கிறாங்க. ஆபிரகாம் நிமித்தம் லோத்துடைய குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும். அல்லேலூயா. ஏன்னா ஒரு மனிதனுடைய கீழ்ப்படிதல் ஒரு குடும்பத்தை ஆசீர்வதிக்கப்படுகிறது என்று சொன்னால், ஒரு மனிதனுடைய கீழ்ப்படியாமை தேசத்திலே பாவத்தை கொண்டது. அல்லேலூயா. ஆதியாகமத்திலே ஆதாம் ஏவாளுடைய கீழ்ப்படியாமை, ஏவாள் செய்த தவறு, அது ஆதாமுக்கு கொடுக்கப்பட்டது. அவர் ரெண்டு பேரும் செய்தது பாவம் தேசத்துல வந்தது. இங்க ஒரு மனிதனுடைய கீழ்ப்படிதல், ஆபிரகாமுடைய கீழ்ப்படிதல் அவனுடைய சகோதரராக இருக்கிற லோத்தின் குடும்பத்தையும் ஆசீர்வதிக்கப்பட்டது. இல்லையா? அவர்கள் எப்படியா ஒருமித்து குடியிருக்க பூமி அவர்களை தாங்க கூடாததா இருந்தது. உடனே சொல்றாரு ஆபிரகாம் லோத்தை பார்த்து, நீ என்னை விட்டு நீ பிரிஞ்சு போ, நீ தெற்க போனேன்னா நான் வடக்க போறேன், நீ கிழக்கு போனேன்னா நான் மேற்க போறேன்னு சொல்லி ராண்டு அவன் சொல்றாரு. அவன் சோதம் கோமராவை தேர்ந்தெடுத்து லோத் அங்கிருந்து கடந்து போனான். அதுக்கப்புறம் ஆண்டவர் ஆபிரகாமை ஆசீர்வதிக்க தொடங்குகிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். அல்லேலூயா. வாசிக்கும் போது லோத்து ஆபிரகாமை விட்டு பிரிந்த பின்பு கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, உன் கண்களை ஏறெடுத்து நீ இருக்கிற இடத்திலிருந்து வடக்கையும் தெற்கையும் கிழக்கையும் மேற்கையும் நோக்கி பார். நீ பார்க்கிற அந்த பூமி முழுவதையும் நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் என்னென்றைக்கும் இருக்கும்படி கொடுத்து உன் சந்ததியை பூமியின் தூளை போல பெருக பண்ணுவேன். ஒருவன் பூமியின் தூளை எண்ணக்கூடுமானால் உன் சந்ததி எண்ணப்படும் என்று சொல்லி ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். குடும்பம் ஆசீர்வதிக்கப்படுகிறது. இதெல்லாம் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்ட ஒரே ஒரு காரியம் என்ன தெரியுமா? ஆபிரகாமுக்கு சாராளுக்கு பிள்ளை இல்லை. முதலாவது பிள்ளை ஈசாக்கு. ஈசாக்குக்கு அப்புறம் 2 பேரு, அதுக்கப்புறம் 12 கோத்திரம். இல்லையா? யாக்கோபின் சந்ததியில தான் 12 கோத்திரம் வருது. 12 அப்படியே மல்டிபிள் ஆகுது. சந்ததி பெருக ஆண்டவர் பெருக பண்ணுகிறார். எகிப்தின் அடிமைத்தளத்திலிருந்து வந்த போது 5 லட்சம் புருஷர்கள் இருந்தாங்க. புருஷர்கள் மற்ற எப்படி இருந்தாங்களா? 5 லட்சம் பேர் இருந்தாங்க. அவர்கள் நினைத்திருந்தாலே எகிப்தை ஒன்றுமில்லாமல் ஆக்கியிருக்கலாம். ஆனால் ஆண்டவருடைய சத்தத்திற்கு அவர்கள் கீழ்ப்படிந்து நடந்தார்கள். இல்லையா? ஆபிரகாம் கர்த்தருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிந்து நடந்த போது அவன் குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட்டது. அதை சொல்றாரு, ஆண்டவரே எனக்கு பிள்ளை இல்லையே அப்படின்னு சொல்லும்போது ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார், ஒரு குமாரனை கொடுப்பேன், அவன் சந்ததியை பெருக பண்ணுவான் என்று சொல்லி ஈசாக்கு முதலாவது. 2 1 ஆகுது, 1 2 ஆகுது, 2 12 ஆகுது. இல்லையா? ஆண்டவர் சந்ததியை பெருகப்படும், குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும். காரணம் கர்த்தருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்க வேண்டும். நான் கர்த்தருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்காமல் நான் என்னுடைய வாழ்க்கையை விட்டு நான் விட்டு போயிட்டே இருப்பேன்னு சொன்னா, உபாகம புஸ்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கிற 15வது வசனத்திலிருந்து சொல்லப்படுகிற சாபம் எல்லாம் வந்துச்சு. ஆனா 2 வச்சிருக்கிற, நீ சத்தத்துக்கு செவி கொடுத்தேன்னா ஆசீர்வாதம், செவி கொடுக்கலன்னா சாபம். ஏன்னா ஆண்டவர் நம்ம கையில தான் கொடுத்திருக்காரு, 2 கையில கொடுத்திருக்கிறார், 2 பிரமாணங்கள். உனக்கு சாபம் வேணுமோ ஆசீர்வாதமோ நீங்க தான் தெரிந்து கொள்ள வேண்டும். ஆமென். இல்லையா? ஏன்னா ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லிதான் ஆண்டவர் நம்மை தெரிந்து கொண்டிருக்கார். ஆனா நம்ம அப்படிப்பட்டவர்கள் இல்ல. எனக்கு தேவைப்படும் போது ஆண்டவருக்கு ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்வேன், தேவையில்லாத போது ஆண்டவரை விட்டுருவேன். அப்புறம் கடைசியில் என்ன சொல்றது? ஆண்டவர் என்னை ஆசீர்வதிக்கல, என்னை விட்டுட்டாரு, கைவிட்டார் என்று சொல்லி ஏசாயா புஸ்தகத்தில் சொல்லப்பட்ட இமை பொழுது உன்னை கைவிட்டேன். அந்த இமை பொழுது கண்ணை மூடி திறக்கிறதுக்குள்ள செகண்ட் நிமிடம் தான் வரும், நொடி பொழுதுதான். ஆனா அந்த நொடி பொழுதுல ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற தண்டனை மகா பெருசா இருக்கு. இல்லையா? ஆனாலும் வசனம் சொல்ல போது மகா உருக்கமான இறக்கங்களாலே என்னை சேர்த்துக் கொள்வேன். இல்லையா? ஆண்டவருடைய சத்தத்துக்கு செவி கொடுத்த போது ஆபிரகாம் குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட்டது. இல்லையா? கர்த்தர் நல்லவர். அது மாத்திரமல்ல, அன்னாள் தேவ சமூகத்தில் செபித்த போது தேவனுடைய சத்தத்தை கேட்டு ஏலி சொல்றான், நீ சமாதானத்தை போ. ஆசாரியருடைய வார்த்தையை கேட்டான், நீ சமாதானத்தோடு போது. இந்த வார்த்தையை கேட்ட போது தன்னுடைய பொருத்தனை நிறைவேற்றினார், குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட்டது. வாசிக்கிறான் 1 சாமுவேல் புஸ்தகம் 1 சாமுவேலை கொடுத்ததுக்கு அப்புறம் அன்னாளுக்கு 21வது வசனம், 2ஆம் அதிகாரம் 21வது வசனம். அண்ணாளுக்கு குழந்தை இல்ல, கர்த்தருடைய சமூகத்துல வந்து அழுகிறான். கர்த்தருடைய சத்தத்தை கேட்பதற்கு ஏலி சொல்றாரு, நீ சமாதானத்தோட போ என்று சொல்ற வார்த்தையை கேட்டு போன அண்ணாளுக்கு சாமுவேலை ஆண்டவர் கொடுத்தார். சாமுவேலை கொண்டு வந்து ஆலயத்தில் விட்டதுக்கு அப்புறம் ஆண்டவர் குடும்பத்தை ஆசீர்வதிக்கிற எப்படியா? 3 குமாரர்கள் 2 குமாரர்கள் 5 பேர்.
ஒருவனை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து சத்தத்துக்கு செவி கொடுத்து ஒப்பு கொடுத்த போது அன்னாளுடைய குடும்பத்தை ஆண்டவர் 5ஆக ஆசீர்வதித்தார். அல்லேலூயா. கர்த்தர் தாவீது நீங்க பார்க்கும்போது தாவீது கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படிந்து நடந்தான், குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட்டது. வனாந்தரத்தில் இருந்தான், ராஜாவாக ஆண்டவர் அபிஷேகம் பண்ணப்பட்டார், குடும்பத்தில் ஒதுக்கப்பட்டார். ஆனால் தாவீது நிமித்தம் அவன் குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட்டது. அல்லேலூயா. குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட்டதுமல்ல, அவனுடைய செல்வங்கள் எல்லாம் ஆண்டவருக்கு ஆலயத்தை கட்ட வேண்டும் என்று சொன்னபோது, உன்னுடைய கை ரத்தம் படித்திருக்குது, நீ கட்ட வேண்டாம், சகலவித அஸ்திகளையும் சகலவித பொன்னி நீ சேர்த்துக்கொள், உன்னுடைய மகன் சாலமோன் எனக்காக ஆலயம் கட்டவன் என்று சொல்லி பெரிய பொறுப்பை சாலமோனுக்கு ஆண்டவர் வைத்தார். அல்லேலூயா. தாவீது குடும்பம் ஆசீர்வதிக்கப்படுவதற்கு காரணம் கர்த்தருடைய சத்தத்துக்கு செவி கொடுத்த போதுதான். தாவீதுக்கு விரோதமா எளிமை வந்த பெலிஸ்தருக்கு விரோதமா யுத்தத்துக்கு போகும்போதெல்லாம் கர்த்தருடைய சத்தத்தை கேட்டுதான் யுத்தத்துக்கு போனான். அவனா போகல, அவனா எழுப்பி போய் தாவீது அவரா எழுப்பி போய் யுத்தம் பண்ணல. கர்த்தருடைய சத்தத்துக்கு செவி சாய்த்து எப்படி யுத்தம் பண்ண வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் தாவீது வழி நடத்தினார். இல்லையா? உனக்கு சத்துரு எழுப்பி வரானா, கவலைப்படாத, உலகாடிட்டு ஜெபம் பண்ணு, கர்த்தருடைய சத்தத்துக்கு செவி கொடு, கர்த்தர் உன்னை யுத்தத்திலே நடத்துவார். இல்லையா? அதை விட்டுட்டு எனக்கு விரோதமா அநேகர் எழுப்பிட்டாங்க, ஆண்டவர் என்னை கைவிட்டாங்கன்னு சொல்லி ஆண்டவர் மேல் குறை சொல்றது இல்ல. ஆண்டவர் வைத்திருக்கிற திட்டம், நீ கர்த்தருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கும் போது ஆண்டவர் உன்னையும் குடும்பத்தையும் ஆசீர்வதித்து நடத்த அவர் வல்லமுள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. நீ வேலை செய்கிற ஸ்தலத்தில் இருந்தாலும் சரி, நீ கையிட்டு வேலை செய்தாலும் சரி, நீ கர்த்தருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிந்து எப்படி நீ நடக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் உங்களை நடத்துகிற விதத்தில் நீங்க போவீங்கன்னு சொன்னா ஆண்டவர் ஒரு குறைவில்லாமல் நடத்த வல்லமுள்ளவராக இருக்கிறார். இல்லையா? யோசேப்பு நிமித்தமாக போத்திபாருடைய வீடு ஆசீர்வதிக்கப்படும் என்று சொன்னால் உங்கள் நிமித்தமாக உங்கள் குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும். இல்லையா? யோசேப்பு தன்னுடைய சகோதரனால் போத்திபார் வீட்டில் அடிமைத்தனத்தில் விட்டுப்பட்ட போது யோசேப்போடு கர்த்தர் இருந்தார் என்று சொல்லி போத்திபார் அந்த வீட்டு விசாரணை காரணம் வைத்தான். போத்திபாருடைய வீடு ஆசீர்வதிக்கப்பட்டது. இல்லையா? அவர் சத்தத்துக்கு செவி கொடுத்து பாவத்தை விட்டு விலகி இருந்த யோசேப்பு எகிப்துக்கு ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானாதிபதியாக ஆண்டவர் உயர்த்தினார். நீ சத்தத்துக்கு செவி கொடுக்கும் போதுதான் ஆண்டவர் அடுத்த படிக்கு கர்த்தர்களை உயர்த்துவார். நீ கர்த்தர் சத்தத்துக்கு செவி கொடுக்கும் போதும் குடும்பம் அடுத்த படிக்கு உயரும். இல்ல நான் இதுக்குள்ளதான் இருப்பேன், ஒரு குறிப்பிட்ட வட்டத்துக்குள்ளதான் இருப்பேன், ஆண்டவர் இதுக்குள்ளதான் ஆசீர்வதிக்கணும்னா முடியாது. நீ கர்த்தருடைய சத்தத்துக்கு செவி சாய்த்து கீழ்ப்படிந்து உண்மையாய் நீ கடந்து வருவீங்கன்னு சொன்னா, நீங்க போட்டிருக்கிற அந்த வட்டத்தை விட்டு நீ வெளியே வருவீங்கன்னு சொன்னா குடும்பம் உங்களை ஆசீர்வதிக்கப்படும். இல்லையா? ஆபிரகாம் இல்லாண்டவரை நான் வரமாட்டேன் என்று சொன்னா ஆபிரகாமுக்கு அந்த ஆசீர்வாதம் வந்திருக்காது, விசுவாசத்தின் தகப்பன் என்கிற அந்த ஸ்தானம் வந்திருக்காது. இல்லையா? ஏன்னா ஆபிரகாம் சத்தத்துக்கு செவிசாய்த்து தான் போட்டிருக்கிற குடும்பத்தின் கட்டுகளை உடைத்து வெளியே வந்ததுக்கு அப்புறம் தான் ஆபிரகாம் விசுவாசத்தின் தகப்பனாக அறியப்பட்டான். இல்லையா? மோசே குறித்து நீங்க பார்க்கும்போது மோசே இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்த வேண்டும் என்று சொன்னால் கர்த்தருடைய சத்தத்துக்கு செவிசாய்த்து வெளியே எகிப்திலிருந்து வெளியே வந்தா தான் மோசேயை கொண்டு ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை அழைத்து கொண்டு வர முடியும். கட்டுகளை உடைத்து தான் ஆண்டவர் கொண்டு வருவார். ஒரு குறிப்பிட்ட வட்டத்துக்குள்ள இருந்து இதுக்குள்ளதான் ஆண்டவர் ஆசீர்வதிக்கணும். ஆண்டவர் உங்கள் மேல் வைத்திருக்கிற திட்டங்கள் எல்லைகள் பெரியது. இல்லையா? யாபேசு குறித்து நீங்க பார்க்கும்போது அவனுடைய தாய் அவனை துக்கத்துல பெற்றிருக்கலாம். ஆனா அவன் சொல்றார், தேவரீர் அவன் செபித்த போது அவர் எல்லைகளை ஆண்டவர் விஸ்தாரமாக கட்டுகளை உடைத்தார். போட்டுக்கிற கட்டுகள் இருந்து வெளிக்கூட்டு அந்த வட்டத்திலிருந்து வெளியே வந்தா தான் ஆண்டவர் ஆசீர்வாதம் கொடுப்பார். இல்லையா? இல்ல அந்த வட்டத்துக்குள்ளதான் இருப்பேன், இதுக்குள்ளதான் ஆண்டவரை ஆசீர்வதிக்கணும், அது குறுகிதான் போகும். எவ்வளவு ஆசீர்வாதம் வந்தாலும் அதுக்குள்ள நிரம்ப முடியாது. ஏனென்று சொன்னா ஆண்டவர் நம்முடைய எல்லைகளை விஸ்தாரமாக வைத்திருக்கிறார், நம் குடும்பத்தின் எல்லைகளை விஸ்தாரமாக வைத்திருக்கிறார். அதான் சொல்றாரு ஆபிரகாமுக்கு, உன் கண்ணை ஏறெடுத்துப்பா, நீ பார்க்கிற பூமி எல்லாம் உனக்கு கொடுப்பேன் என்று சொல்லி, உனக்கு மாத்திரம் உங்கள் சந்ததிக்கு கொடுப்பேன் என்று சொல்லி, என் சந்ததி ஆசீர்வதிக்கப்பட வேண்டும், என் குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும், நான் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் எனக்கு வைத்திருக்கிற ஒரு குறிப்பிட்ட அந்த வட்டத்துக்குள்ளிருந்து வெளியே வந்தாதான் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. அது விட்டு அதுக்குள்ள நான் இதுக்குள்ளதான் இருப்பேன், இதுக்குள்ளதான் ஆண்டவரை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொன்னா ஆண்டவர் ஆசீர்வதிப்பார் இல்லைங்களா? ஆனா அந்த ஆசீர்வாதம் அந்த நாளுக்கு தான் உங்களுக்கு செலவு. சரியா? இல்லையா? எல்லைகளை விஸ்தாரமாக்கி பாருங்க, கர்த்தருடைய சத்தத்துக்கு செவி கொடுத்து நீங்க செபித்து பாருங்க, உங்கள் குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும். அல்லேலூயா. யோசுவா சொல்றாரு 24ஆம் அதிகாரம் 15, நானும் என் வீட்டார்மோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம். வாசிக்கலாம் அந்த வசனத்தை. யோசுவா புஸ்தகம் 24:15 கீழே
நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம் என்று சொல்லி. அது இன்னொரு வசனம் சொல்லப்படுகிறது, 24வது வசனம். அப்பொழுது ஜனங்கள் யோசுவாவை நோக்கி, நம்முடைய தேவனாகிய கர்த்தரையே சேவித்து அவருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படிவோம் என்று சொல்லி இஸ்ரவேல் ஜனங்கள் ஒப்புக்கொண்டுகிறாங்க. நீ கர்த்தருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கும் போதுதான் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தருடைய சத்தத்துக்கு செவி கொடுத்து நீங்கள் கீழ்ப்படிந்து நடப்பீங்கன்னு சொன்னால் கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து நடத்த அவர் வல்லம் உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. முதலாவது, நான் கையிட்டு செய்கிற வேலையில கர்த்தர் ஆசீர்வாதத்தை கொடுப்பார். அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்ட தேவ ஜனங்கள் யாக்கோபு என்ன பண்றாரா, ஒரே வசனத்தை மட்டும் வாசிச்சு நிறைவு செய்வோம். கர்த்தர் நம்மை நடத்துவாராக. 28ஆம் அதிகாரத்துல 28வது வசனம் 22வது வசனம் வாசிக்கும் போது, நான் தூணாக நிறுத்தின இந்த கல் தேவனுக்கு வீடாகும், தேவரீர் எனக்கு தரும் எல்லாவற்றிலும் உமக்கு தசமபாகம் செலுத்துவேன் என்று சொல்லி பொருத்தனை பண்ணி கொண்டுதான் அவர் தேசத்தை விட்டு காணணும். ஒரு பொருத்தனை வேணும். அண்ணால் பொருத்தனை வேணும்னா அதான் குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட்டது. யோசேப்பு சகோதரர் மேல பொறாம கொள்ளல. யோசேப்பு நிமித்தமாக போத்திபாருடைய வீடு ஆசீர்வதிக்கப்பட்டது மாத்திரமல்ல, எகிப்து தேசம் ஆசீர்வதிக்கப்பட்டது. இல்லையா? கர்த்தர் உங்களை ஒரு தேசத்துல வைத்திருக்கிறார், ஒரு இடத்துல வைத்திருக்கிறார். அதன் நிமித்தமாக, உங்கள் நிமித்தமாக அந்த இடம் ஆசீர்வதிக்கப்படுவதற்கு கர்த்தருடைய சத்தத்திற்கு நான் செவி சாய்க்க வேண்டும். இல்லையா? நான் கர்த்தருடைய சத்தத்திற்கு செவி கொடுக்காமல் போனா, நீங்க போய் வாசிச்சுக்க உபாகம புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 15 சொல்லப்பட்டிருக்கிற காரியங்கள் எல்லாம் நீங்க போய் வாசிச்சு. இல்லையா? ஆசீர்வாதம் வேணுமா இல்ல சாபம் வேணுமான்னு சொல்லி கையில தான். இந்த காலை வேளையிலே தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுப்போம். ஆசீர்வாதத்தை தருகிற தேவன் அவர் கூட விட்டு நாம் செய்ய வேண்டிய காரியம் அவர் சத்தத்திற்கு செவி கொடுக்கும். கண்களில் தலைகளில் தாழ்த்தி தேவ சமூகத்தில் நாம் செவிப்போம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உங்களை நம்ம துதிக்கிறோம் ஆண்டவரே, நமக்கு நன்றி செலுத்துகிறோம். பரிசுத்தம் உள்ளவரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உங்களுடைய சத்தத்திற்கு செவி கொடுக்கும் போது, ஆண்டவரை செவி கொடுத்து நாங்கள் கீழ்ப்படிந்து நடக்கும் போது, அப்பா உங்களுடைய வார்த்தைகள் ஆண்டவரே எங்கள் குடும்பம் ஆசீர்வதிக்கப்படுகிறது. நாங்கள் கையிட்டு செய்கிற வேலைகள் ஆசீர்வாதத்தை கட்டளையிடுகிறோம். ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களை கொண்டு தேசத்தில் ஆண்டவர் ஒரு பெரிய காரியத்தை நீங்க செய்வீங்க என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். என் வீடும் என் வீட்டார் அனைவரும் ஓயாமல் நன்றி சொல்வோம். நாமும் என் வீடும் என் வீட்டார் அனைவரும் ஓயாமல் நன்றி சொல்வோம். ஒரு கரு போல காத்தீரே நன்றி, என்னை சிதையாமல் சுமந்தீரே நன்றி. ஒரு கரு போல காத்தீரே நன்றி, என்னை சிதையாமல் சுமந்தீரே நன்றி.
நன்றி 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 இயேசுவே, கருப்போல சுரந்தீரே நன்றி. அவர்கள் சத்தத்துக்கு கீழ்ப்படிந்து நடக்கும்போது கர்த்தர் நீ கையிட்டு செய்கிற வேலையில் ஆசீர்வாதத்தையும் உன் குடும்பத்தின் குடும்பங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். நல்ல தகப்பனே, இந்த காலை வேளையிலும் ஆண்டவரே எங்களோடு பேசின ஒரு வார்த்தைகளுக்காக நன்றி. வந்திருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிங்க. ஆண்டவரே, நானும் வீட்டார் போகின்ற கர்த்தரை செவிப்போம் என்று சொன்ன வார்த்தை ஆண்டவரை சத்தத்திற்கு செவி கொடுக்கும் போது நாங்கள் கையிட்டு செய்கிற வேலையை ஆசீர்வதிப்பது மாத்திரமல்ல, எங்கள் குடும்பங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறதற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உங்களுடைய கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம். வந்திருக்கிற தேவ பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிங்க. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் குடும்பங்களுக்கு ஆசீர்வதிக்கும்படியாக செபிக்கிறோம். உங்களுடைய பாதத்தில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்பிலும் வெற்றிப்பட்ட சதா காலங்களிலும் நம் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தரை ஆசீர்வதிப்பாராக. ஸ்தோத்திரம்.